ஹை கேஸ், இட்ஸ் மீ பிஜிஆர். இன்றைக்கி நம்ம கேரமோர் டோம்பம் பீச்சை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து கேரமோர் வாக்வேல பண்ணோன்னா அங்கேயே போய் இது பண்ணிக்கலாம். சிலதெல்லாம் அவங்க டீச் பண்ணுவாங்க. மோனுமெண்ட் சென்டராக இங்கே ட்ரோன்லாம் அலோடு. நல்ல கல்லுக்கெல்லாம் வச்சுருக்காங்க. என்னன்னு தெரியல. ஆக்சுவலி எல்லோரும் உள்ளே போகிறாங்க. வந்து நான் வரும்போது கரெக்டாக ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க உள்ளே போயிட்டாங்க. அந்த மவுண்டன் ஒரு வாட்டி போனோம், தெரியல எப்போ போனோம். எடுத்துகிட்டு வந்து தான் போகணுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து கேரமோர் வாக்வேல இருக்கோம். இது ஒரு விசிட்டர் சென்டர்லாம் இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லைகோ ஹார்ஸ் ரைடிங் சென்டர் இருக்குது. நீங்கள் ஹார்ஸ் ரைடு எதாவது பண்ணோன்னா அங்கேயே போய் இது பண்ணிக்கலாம். சிலதெல்லாம் அவங்க டீச் பண்ணுவாங்க, ட்ரைனிங் கொடுப்பாங்க. நல்லா இருக்குது இந்த இடம் வாக் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி வேறு நல்ல வெயில், 23 டிகிரி. ஸோ நடக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. இது ஏதோ ஹிஸ்டாரிக் மோனுமெண்ட் சென்டராக. இங்கே ட்ரோன்லாம் அலோடு கிடையாது. நல்ல கல்லுக்கெல்லாம் வச்சுருக்காங்க. என்னன்னு தெரியல. அதோட உலகம் முடிகிறது மாதிரி இருக்குல்ல, அந்த சைடு ஒரு பள்ளம் இருக்குது. காமீர். நம்ம தலைக்கு மேலே வந்து ஒரு ஃப்ளைட் போகுது, ப்ரைவேட் ஃப்ளைட்டு. இங்கே வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸ்லைகோவில் பைலட் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். நீங்கள் பைலட் ஆனீங்கன்னா, யாருக்காவது ப்ரைவேட் ஜெட் ஓட்ட போனீங்கன்னா நல்ல காசு. அதுவும் இருக்குல்ல, அந்த மலை தான் ஃபினிஸ் கிளன். அங்கேயே ட்ரெக்கிங் போவாங்க. பின்னாடி ஒரு கைடு மாதிரி யாரோ வராரு, எல்லாம் சொல்லிட்டு வராரு. அவங்க கூட வந்தால் நிறைய விஷயங்கள் தெரிய வரும். இது என்னன்னு தெரில, நல்ல கல் அடிக்கி போட்டிருக்காங்க, ஏதாவது இடித்து போட்டிருக்காங்க, என்னன்னு தெரில. இதுக்குள்ளே ஏறக்கூடாதுன்னு போட்டிருக்கு. ஏதோ நல்லா கல் மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்க. என்னன்னு தெரில. முன்னாடி இதை மாதிரி கெட்டி கெட்டி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதெல்லாம் விழுந்துரும்னு சொல்லி இது போட்டு வச்சுருக்காங்க, கம்பி போட்டு வச்சுருக்காங்க. பரவாயில்ல.
இங்கேயும் வந்து நிறைய கல்லுக்கெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் இங்கே ஒரு காலனி மாதிரி இருந்திருக்கு. ஆக்சுவலி ஒவ்வொன்றும் ஒரு நம்பர் போட்டிருக்காங்க. நம்ம வந்து விசிட்டர் சென்டரில் ஏதோ வாங்கணும்னு நினைக்கிறேன், தெரியலையே. நான் நேராக வந்துட்டேன். அதே மாதிரி அங்கேயும் ஒரு டோம்பு இருக்குது, அதுவும் பழைய காலத்தில் உள்ளது. இங்கே ஒருத்தர் வந்து இந்த விசிட்டர் சென்டர்லேருந்து இந்த பேம்ப்ளெட் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நான் எடுக்க மறந்துட்டேன், நேராக உள்ள வந்துட்டேன் வழக்கம் போல். அப்போது அதில் போட்டிருந்தோம், ஐயோ ஹனி பீ நம்ம வருது. அதான் அந்த டோம்பு அங்கே போகல, ஏன்னா நிறைய பூச்சி வருது. ஐயோ இந்த சம்மர்லேயே இதான் பிரச்சனை, ஏதோ பூச்சி வண்டுலாம் வந்து அடியும் நம்மளை. இது வந்து ஒரு பழைய காலத்து டோம்னா கல்ற, ஆக்சுவலி கிரேவ் அதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் அதுதான். அதே மாதிரி அங்கே ஒரு மலை இருக்குல்ல, அதுக்கு மேலே உள்ளதும் ஒரு டோம்பம், பழைய காலத்தில் உள்ளது. அது வந்து ஹைக்கிங் பண்ணி மேலே ஏறி போகணும். இதில் என்ன தெரியுதுன்னா, முதல்ல நம்ம விசிட்டர் சென்டருக்குள்ளே போய் டீட்டெயில் வாங்கணும், நேராக போகக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். வழக்கம்போல ராங் ரூட்டில் போய் வந்ததுக்கப்புறம் டிக்கெட் எடுத்திருக்கேன். போகிறதுக்கு முன்னாடி டிக்கெட் எடுக்கணும், வந்ததுக்கப்புறம் டிக்கெட் எடுத்து இப்போ தான் அந்த டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்காங்க. ஓகேயா? அதனால் எங்கே போனாலும் முதல்ல விசிட்டர் சென்டர் போயிடணும். இப்போ நம்ம பீச்சுக்கு வந்துட்டோம். பப்ளிக் இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க. என்னென்னா, ஐரிஷ் ஷெல்ஃபிஷ் எல்லாம் நல்ல டேஸ்டியாக இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு வாட்டி கால் பண்ணி சொல்லிடுங்க, சில இதெல்லாம் ரிஸ்க் இருக்கும் அப்படின்னு. அதனால் மேபி சில ஷெல்ஃபிஷ் எல்லாம் ரிஸ்கியாக இருக்குமா இருக்கும். இங்கேயே வந்து கலெக்ட் பண்ணி சாப்பிடுவாங்க போல இருக்குது. அங்கே ஹார்ஸ் ரைடிங் வர வராங்க. இவ்வளோ நாளும் இந்த மாதிரி பாருங்க, ஷெல்ஃபிஷ் இதுதான் எடுத்து சாப்பிடுவாங்க நினைக்கிறேன். உள்ள உள்ளது சாப்பிட்டு தோட கீழே போட்டு போயிட்டாங்க, தெரியலையா? இது பார்த்தீங்களா, ஏதோ மனுஷன் பண்ண மாதிரி இருக்கா. இது ஆக்சுவலி பீச் மாதிரியா இருக்குது, பார்த்தா இருக்காது. இன்னைக்கு நல்ல வெயிலுனால எல்லாரும் சன் பாத் எடுக்க வந்துட்டாங்க. இந்த வெயிலில் உண்மையாகவே விட்டமின் சி கிடைக்குது. வெயிலில் வெளியில் வர வேண்டியதான் நினைக்கிறேன். அப்பா வெயில் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. அந்த மவுண்டன் ஒரு வாட்டி போனோம், தெரியல எப்போ போகிறேன்னு. ஆனால் அது ரொம்ப தூரம் போகணும், நிறைய ரூட் பயங்கரமாக இருக்குது. காலையிலே சாப்பாடெலாம் கட்டி கொண்டு வந்து டென்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தான் போகணுன்னு நினைக்கிறேன். அது மவுண்டன் கொஞ்சம் பயங்கரமான மவுண்டனு. பார்ப்போம். ஆக்சுவலி எல்லோரும் உள்ளே போகிறாங்க. வரும்போது கரெக்டாக ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, அவங்க உள்ளே போயிட்டாங்க. அவங்க வந்து அந்த ஷெல்ஃபிஷ் எல்லாம் பிடிச்சிட்டு வீட்டில் போய் சமைச்சு சாப்பிடுவாங்க போல. நமக்கு அது சமைக்க தெரியாது, இல்லாட்டி நானும் பிடிச்சிருவேன். அவ்வளோதானுங்கோ.
இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.